வணக்கம். வாழ்க வளமுடன். தலவிருட்சம் தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சிலி அருள்மிகு விசாலாட்சி உடனுரை லெவனேஸ்வரர் திருக்கோயிலின் தலவிருட்சமாக இருக்கும் கல்வாழையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தெய்வீக மூலிகை இதன் மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, கல்வாழை மலேரியாவை குணப்படுத்தக்கூடியது, மஞ்சள் காமாலையை போக்கி கல்லீரலுக்கு பலம் கொடுக்கும் தன்மை கொண்டது, புண்களை ஆற்றக்கூடியது, பால்வினை நோய்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடியது. கல்வாழை கிழங்கு இஞ்சி இனத்தை சேர்ந்தது. இந்த கிழங்கை பயன்படுத்தி மஞ்சக்காமாலை நோய்க்கான மருந்து தயாரிக்கலாம். கிழங்கின் மேல் பகுதியை நீக்கிவிட்டு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். இதை 5 முதல் 10 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். இதனுடன் அரை ஸ்பூன் சீரகம், சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இதை வடிகட்டி குடிப்பதால் உடலில் சுறுசுறுப்பு ஏற்படும். பலவீனமான உடலை மாற்றி பலத்தை கொடுக்கக்கூடியது. மேலும் ஈரல் நோய்களுக்கு மருந்தாகிறது. ஈரலை பலப்படுத்தும், ஈரல் வீக்கத்தை போக்கும், சிறுநீரை பெருக்கும். கல்வாழை பூக்களை பயன்படுத்தி புண்களை விரைவில் ஆற்றும் மேல்பூச்சி மருந்து தயாரிக்கலாம். இந்த பூக்களை சிறிது தேங்காய் எண்ணெயில் சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கொண்டால் இதை பூசுவதன் மூலம் தோல் நோய்கள் சரியாக்கலாம். அடிப்பட்ட காயங்களையும் மாற்றக்கூடியது கல்வாழை என்று சொல்லி இதோட சிறப்பை சொல்கிறாங்க. முன்னோர்கள் அதை தலவிருட்சமாக வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன்.